ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஸ் யூனிக். ஆக்டர் சத்யராஜ் அவர்கள் கிட்ட நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் பற்றியும் ரீசெண்டாக நடந்த தமிழக வெற்றி கழகம் முதல் மாநில மாநாடு பற்றியும் கேட்டதுக்கு தளபதி மேல நம்பிக்கை இருக்கு, அதுவும் என்னோட தலைவரான பெரியார் அவர்களை கொள்கை தலைவரா சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். உள்ளுக்குள்ள மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டுச்சுன்னா எந்த பிரச்சனை எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி அவங்க வந்துருவாங்க. என்னோட வாத்தியாரான எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த கேரக்டர் தான் இருந்துச்சு. அதாவது என்ன பிரச்சனையில இருந்தாலும் யாரும் பசியில இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அந்த நல்ல எண்ணம் அவர்கிட்ட இருந்ததால தான் அவரு ஜெயிச்சு சத்துணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாரு. அந்த ஒரு எண்ணம் தளபதி கிட்டையும் இருக்கிறதா நான் நம்புறேன். அண்ட் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது அது தானா வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிடும். ஸோ அரசியல்ல எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அந்த நினைப்பு மாறாம இருந்தாலே அது உங்களை நல்வழிப்படுத்தும். அண்ட் உங்களை தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு கூப்பிட்டா போவீங்களா? அப்படி போனா என்ன பொறுப்பை நீங்க கேட்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொள்கை பரப்பும் செயலாளர் பொறுப்பா தளபதி கிட்ட கேட்பேன். ஏன்னா பெரியார் அவர்களுடைய கொள்கையை பரப்புறது தான் எனக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் கேட்டா கண்டிப்பா தளபதி கொடுப்பாரு, நம்ம விஜய் தானா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் சத்யராஜ் அவர்களை தளபதிக்கு பிடிக்கும். நண்பனாண்டு தலைவா படத்துல எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காரு. ரெண்டு படத்திலுமே சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு சாலிடான ரோலை கொடுத்திருப்பாரு. அண்ட் இவரோட மகனான சிபி சத்யராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேனு. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஜாலியா பேசியிருக்காரு. ஓகே நண்பா, இது பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்ஓஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.